வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மகனோட ஃபவுண்டர். இன்றைக்கி நம்ம வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் சுல்தான்பேட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டுவாவி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இந்த ஃபார்ம் வந்து ஒரு சிறப்பான ஃபார்ம். என்ன விஷயம் அப்படின்னா சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், ப்ரைமரியாக வந்து தென்னை மரம், குரோட்ரான் டெக்னாலஜி அசிஸ்டட் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர் கிராப்பிங், ஹை வேல்யூ இன்டர் கிராப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில கிராப்ஸ், கிளரிசிடியா மாதிரி கிராப்ஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, இது வந்து துல்லிய விவசாயம், ஆனால் முழுக்க ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய துல்லிய விவசாயம். இந்த ஃபார்மோட மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இந்த ஃபார்ம் நான் பார்த்த உடனேயே இதை கண்டிப்பாக வந்து இதை ஷூட் பண்ணி இதிலிருந்து ஒரு லேர்னிங் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அதனால தான் இன்றைக்கி இந்த ஷூட்டிங் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஃபார்மோட ஓனர் வந்து மிஸ்டர் வெங்கடபதி. அவர் இன்றைக்கி சந்திக்கலாம். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, இப்படி ஒரு அருமையான ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ. இந்த ஊரில் கேரளாவுக்குள்ளே போன மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச பிரச்சனை வந்து தண்ணி ஷார்ட்டேஜ் இருக்குது. எப்படி தென்னை மரத்துக்கு வந்து தண்ணியை கொடுத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்ற மாதிரி ஆரம்பித்தோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? 2017 வந்து ஒரு அபரிமிதமான வறட்சி வந்தது. ஆமாம். அப்போ தென்னை மரம் 1500 மரத்தில் இருந்து 500-700 மரம் பட்டு போச்சு. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணலான்ட்டு இருக்கும்போது என்னுடைய சண்டை ஸ்டேட்ஸ் இருக்காங்க, இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி, வாட்டர் இது இருக்குன்னு சொல்லி யூடியூப்லையோ எப்படியோ ஒரு 4 இது பண்ணி குரோட்ரோட ஒரு கம்பெனியை எங்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க நீங்கள். அவங்க போய் அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணி ஒரே ஒரு வெள்ளில் இவ்வளோ ஷார்ட்டேஜ் வாட்டரை சேவ் பண்ணலாம், நீங்கள் அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் 2 பேரும் கலந்தெல்லாம் பேசி 2021-22 ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோங்க. ஃபார்ம் எகைட் கம்பெனிலேருந்து வந்து பண்ணணும். ஓகே. அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், அவங்களுடைய ஸ்டாஃபு, எம்டி இவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நாங்கள் வந்து அதை பண்ணிகிட்ருக்குறோம். பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது எனக்கு அந்த ஒரு இதிலே வந்து சஃபிஷியன்ட் வாட்டர் எனக்கு தென்னை மரத்துக்கு வேண்டிய வாட்டர் போகுது. ஈல்டு நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு இது போடும்போது ஒரு 6 மாதங்களுக்கு பலன் கொஞ்சம் குறைஞ்சது. 30 மறுபடியும் பழையபடி திரும்பி வந்து அதை விட நல்லாவே இருக்குது. ஓகே. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சப்சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது உங்களால் அதை இமீடியட்டாக ஏற்றுக்க முடிஞ்சுதா சார்? இல்லை, முடியல. என்னால் முடியல. இப்படி நடக்குமா? கீழே தண்ணி இருந்து இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரத்துக்கு 50 லிட்டர் தண்ணி போகுது, 100 லிட்டர் தண்ணி போகுதுன்னு சொல்லும்போது நான் எல்லா விவசாயிகள் மாதிரி நானும் அதை நம்பல. அப்புறம் அவங்க தொடர்ச்சியாக அவங்க எங்களுடைய இதை காட்டி அவங்களுடைய பல பேருடைய இது அறிமுகப்படுத்துறதுக்கு பின்னாடி அப்புறம் நாங்கள் இது பண்ணணும். ஓகே. பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அந்த மரம் பழையபடி விடாமல் கூட போயிட்டு 1 வருஷம் போகும்போது ரொம்ப நல்லா வருகிற ஒரு இது. இனி அடுத்தது இந்த 700 தென்னை மரங்களை தவிர மறுபடியும் ஏதோ எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஆமாம், நீங்கள் அது ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். ஆமாம். சால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே தண்ணி சேவ் ஆச்சு. அதனால வந்து இன்டர் கிராப்பிங் போகலான்ற முடிவுக்கு வந்தீங்க. இன்டர் கிராப்பிங் போகலான்னு வந்துட்டு இன்டர் கிராப்பிங்க்கு வந்து நான் முதல்லையே மரம் இதுக்கு தண்ணி குறைவாக இருக்கிற வருஷம் மலையில் வர்ற பயிரை பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு பின்னாடி கிளரிசீடியாவுங்கிற போட்டு பல பயிர் இதுக்கு வரணுங்கிறதுக்காக பெப்பர் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாங்கிறதுக்காக காட்டை ரெடி பண்ணி மைக்ரோ கிளைமேட் கொண்டு வந்துருக்குறோம். ஓகே. சார் வந்து ஒரு ஃபார்மர் வியூ பாயிண்டில் என்ன பெனிஃபிட் கிடைச்சிது அப்படிங்கிறத சொன்னார். நான் வந்து டெக்னிக்கலாக அது எப்படி கிடைச்சிதுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஒரு ஓப்பன் வெல் இருக்குது. அந்த ஒரு ஓப்பன் வெல்லை வச்சு அவங்க இரிகேட் பண்ணும்போது தண்ணி பத்தலை. அதுதான் வந்து ஒரிஜினல் சிச்சுவேஷன். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சப்சர்ஃபேஸ், அதாவது ஒரு தென்னை மரத்தும் ஒரு எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து 5 அடிக்கு இந்த பக்கம் ஒன்று, 5 அடிக்கு அந்த பக்கம் ஒரு லேட்டரல் அப்படின்ட்டு கம்ப்ளீட்லி ரன்னிங் லேட்டரல். இதில் போட்டது 2 LPH 40 சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கக்கூடிய ப்ரெஷர் காம்பன்சேட்டட் லேட்டரல்ஸ் போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, வழக்கமாக நம்ம வந்து தென்னை மரத்தை சுற்றி தண்ணி கட்டுற சிச்சுவேஷனுக்கு பதிலாக தரைமட்டத்திலேருந்து ஒரு 1.5 அடிக்கு கீழே ஒரு 40 சென்டிமீட்டர் கேப்பில் 2 LPH அளவில் தண்ணி வெளியே வரும். 2 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு அந்த கணக்கில் தண்ணி வெளியே வரும். அப்போ ரொம்ப கம்மியான தண்ணி, ஆனால்
என்டையர் லெங்க்த்துக்கு வரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய வேர்கள், பர்டிகுலராக அந்த ஒயிட் ரூட்னு சொல்லக்கூடிய அந்த உரத்தை எடுத்துக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் வந்து தண்ணியை தேடி போகும். போகும்போது அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ட்ரங்கை மட்டும் அந்த ரூட்டை லிமிட் பண்ணாமல் அது இன்னும் பரவலாக போய் அந்த லேட்டரில் இருக்கக்கூடிய என்டையர் லெங்க்த்துக்கு வந்து அந்த ரூட்டை டெவலப் ஆகும். ஆனால் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்சர்ஃபேஸ் போடுறதுக்குன்னு அந்த மண்ணை வெட்டுறோம். வெட்டும்போது அந்த ரூட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த டிஸ்டர்ப் ஆகிறதுனால ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இப்போ புது வழிமுறைகள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி வரும்போது இந்த எக்ஸ்ட்ரா ரூட்ஸ் வந்து விகரஸ் ரூட்ஸ் டெவலப் ஆகிறதுனால இந்த பிளான்ட்டோட growth வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து பிளான்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரெண்டாவது வந்து இங்கே ப்ராக்டிக்கலாக தண்ணி பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலையை தாண்டி இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து அந்த கிணத்தோட ஈல்டில் பாதி தண்ணி கூட செலவாகலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. அப்போ சார் சொன்ன மாதிரி இன்டர் கிராப்பிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடிஞ்சுது. ஸோ அப்போ நம்ம ரியலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்சர்ஃபேஸ் வித் டெக் அசிஸ்டட் நான் மீன் பண்ணுறது வந்து தேவைக்கு மட்டும் தண்ணி கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அது பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த லேண்டோட சூழ்நிலைகள், அதாவது மண்ணில் என்ன ஈரப்பதம் இருக்குது, ஏம்பியன்ட் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, எந்த அளவுக்கு எவாப்ரேட் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் இரிகேட் பண்ணுறதுனால தண்ணியோட யூசேஜ் வந்து ரொம்பவே குறையும். குரோட்ரான் அசிஸ்டட் சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், இதை பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். 1.5 அடிக்கு கீழே தோண்டி அதில் நம்ம லேட்டரில் வைக்கிறோம். அப்போ எவாப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த தண்ணி என்ன ஆகும்னா அப்படி ஹரிசாண்டலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா நம்ம லேட்டரல் பொசிஷனிங்லாம் அப்படி தான் பண்ணுவோம். இப்போ ஹரிசாண்டலாக ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எக்ஸப்ட் ஒரு சில சின்ன சின்ன பேச்சஸை தவிர மீதி எல்லா இடமுமே அந்த மாய்ஸ்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் என்டையர் ஃபார்ம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பர்டிகுலர் ஆர்கானிக் ஃபார்ம்ஸுக்கு, ஈவன் இன்ஆர்கானிக் ஃபார்ம் கூட அது ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, அந்த ஏரியாவில் ஒரு ரொம்ப பிரமாதமான மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் கிரியேட் ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய பல்கி பெருகக்கூடிய தன்மை ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அந்த சப்சர்ஃபேஸ் இரிகேஷனில் உள்ள மாய்ஸ்சர் இருக்குமா இருக்காது நிறைய பேர் சந்தேகம் இருந்தது. அதனால் இன்றைக்கி அதையும் நம்ம தோண்டி காட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து எப்படி ரூட் ஃபார்மேஷன் இருக்குது, ஈரப்பதம் வந்து நம்ம அது சொல்லக்கூடிய ஏர் வாட்டர் பேலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, புட்டுப்பதம் அது எப்படி மெயின்டைன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ ரூட் டெவலப்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக சப்சர்ஃபேஸ் பண்ணுற இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸசிவ் ரூட் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். இப்போ வந்து இதோட புட்டுப்பதம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். சார் 5.5 feet இந்த பக்கம் வந்துருக்கு, அது பெட்ஷெட் பண்ணுங்க. கரெக்ட். இப்போ மண் லூஸாக இருக்குது. இப்போ லைட்டாக கை வச்சா பவுடர் ஆகிடுது. இதுதான் புட்டுப்பதம். அதுவும் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தோட ட்ரங்க்லேருந்து கிட்டத்தட்ட 5.5 அடிக்கு தாண்டி இந்த ஈரத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம வந்து லேட்ரல்ஸ் லே பண்ணுறதுக்கு வந்து கட் பண்ணுவோன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்படி தான் கட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணுவோம். பண்ணும்போது நான் சொன்னது இதுதான், இந்த ரூட்ஸ் வந்து ஆக்சுவலாக கட் ஆகும். கட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆகி போயிட்டுருக்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராசஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 to 6 months ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது வர ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி அந்த ரூட்ஸ் வந்து திருப்பி நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா ப்ராப்பராக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நம்ம குரோட்ரான் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இரிகேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க? அந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் உங்களால் ஏதாவது கம்பேரிசன் கொடுக்க முடியுமா? குரோட்ரான் வராதுக்கு வந்து நாங்கள் ஃப்ளட் இரிகேஷன் மரத்தை சுற்றியும் ஒரு டேப் வாட்டர் போட்டு அதில் விட்டுட்டு இருந்தோங்க. ரிங் கட்டி ரவுண்ட் எடுத்து அதில் தண்ணி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி ஸ்ப்ரிங்க்லர் போட்டோம். அது 6 feetக்குள்ளே தான் இருந்தது, அது வர்றதில்லை. ஆனால் இப்போ இந்த ஃப்ளட் இரிகேஷனை போட்டு தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணி பத்துறதே இல்லை. தென்னை மரத்துக்கு மட்டும்தான் இருந்தது. மற்ற ஏரியா பூரா ட்ரையாக இருந்தது. தண்ணி எத்தனை வந்தாலும் அதுக்கு அதை ஈரப்பதம் அதை எடுத்துகிட்டு அது வேஸ்ட்டாக போயிடுது. குரோட்ரானுக்கு பின்னாடி தண்ணிக்கு பிரச்சனையே வெளியே வர்றதில்லை. தென்னை மரத்தை சுற்றி ரவுண்டு கிடையாது. நம்ம ரவுண்டு இல்லை, இப்போ ரவுண்டு கிடையாது. தென்னை மரம் வேர் வந்து 5 அடிக்கு அந்த பக்கம் போகும். தண்ணிக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. 60% சேவ் ஆகுதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். இப்போ அந்த மாதிரி சேவ் ஆகுனதை வச்சு தான் நீங்கள் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும். இன்டர் கிராப் பண்ண வேண்டியது இருக்குது. பாக்கி ஒரு 7 acres அதர் ஃபாரஸ்ட்ரி பண்ணியிருக்கிறதுங்க. கிளரிசீடியா போட்டிருக்கு, கயா போட்டிருக்கு. அதில் பெப்பர் தனியாக போடலான்ட்டு வச்சுருக்கிறோம். பப்பாயா போட்டிருக்கிறோம். இதெல்லாம் அதுலேருந்து சேவ் ஆன வாட்டர்லேருந்து தான் பண்ணுறோம். ஓகே. இது கிட்டத்தட்ட கிளரிசீடியா பெப்பருக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு 4-5 ஏக்கர் கிட்ட வரும். ஆமாம், இது ஒரு ஏக்கர். ஓகே. மறுபடி ஃபர்தராக ஃபாடர் போட்டிருக்கிறோம். ஒரு 3-4 ஏக்கரை ஃபாடர் போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டுமே நமக்கு கிணத்துல தண்ணி குறைய மாட்டேங்குது இல்லைங்களா? தண்ணி அதே அளவு இருக்குது, போதும். தண்ணி சஃபிஷியன்ட் வாட்டர். ஓகே. எனக்கு சம்மரில் மட்டும்தான் தண்ணி வேண்டியது இருக்குது. மற்ற டயத்தில் தண்ணியினுடைய அவசியங்கிறதே இல்லை. 2 hours இருந்தாலே போதும்.
இப்போ இந்த பிளாட்டுக்கு எல்லாமே போகுது. ம். உங்களுக்கு ஈரப்பதம் எல்லா இடத்துலையும் என்னுடைய இந்த இருக்கிற என்னுடைய ஹோல்டிங்கில் எந்த இடத்துல எடுத்தாலும் இந்த ஈரப்பதம் இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அது மாதிரி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், பொதுவாக தென்னை மரம்னா 200 லிட்டர் தண்ணி கொடுக்கணும், 100 லிட்டர் தண்ணி கொடுக்கணுன்ட்டு ஒரு ரவுண்டு கட்டி பாய்க்கிற பழக்கம் பரவாயில்ல இருக்குது. அதான் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நாங்களும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் கோகனட் போர்டுக்கார யூனிவர்சிட்டியோட ரெக்கமெண்டே வந்து ஒரு தென்னை மரத்துக்கு 50 to 100 லிட்டர்ஸ் வாட்டர் எனஃபிட் சொன்னாங்க. நாங்கள் அதையெல்லாம் அந்த வீடு புறந்தள்ளி போட்டு தென்னை மரத்தை ரவுண்டாக கட்டி தினம் 300 லிட்டர் தண்ணி கொடுத்துட்ருந்தோம். ம். அது வந்து உபயோகம் இல்லாமல் போன தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு இருந்ததால் ஒழிய தென்னை மரத்துக்கோ மற்றவருடைய பயிர்களுக்கோ அது பலப்படலை. ம். இது பண்ணுறதுக்கு பின்னாடி தான் இப்போது அந்த தண்ணியினுடைய இது என்னவோன்னு தெரிஞ்சது. ஓகே. வறட்சியிலையும் எனக்கு போதுமான தண்ணி இருக்குது. வறட்சியிலையும் மரமோ பயிரோ காயில் எந்த இடத்துல பார்த்தாலும் என்னோடய பில்லு அது பச்சை பசையாக தான் இருக்குது. ம். சரி, என்னோட பார்வையில் இந்த ஏரியா பொதுவாக இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளைஸ் நிறைய இருக்கும். நம்ம தென்னை மரத்தில் எதுவுமே ஒயிட் ஃப்ளைக்கான அறிகுறி இல்லை. எதனால இது மட்டும் தப்பிச்சுது சார்? அது வந்து உங்களுக்கு உரம் ஜாஸ்தி கிடையாதுங்க. ம். கீழே இருக்கிற பெஸ்ட்டு அதனுடைய பெஸ்ட்டெல்லாம் கிடையாது. பெஸ்டிசைடு யூஸ் பண்ணாதனால தண்ணி ஜாஸ்தியாக போடுறதுனால எரு ஜாஸ்தியாக போட வேண்டியது. பட் அந்த தென்னை மரம் வந்தால் மரம் எந்த மரம் வந்தாலும் அதுக்கு வேண்டிய தலைவனுடைய உரவு தண்ணி தான் இருக்குது. பட் அதெல்லாம் எக்ஸஸாக இருக்கும்போது அதை மற்ற கிராப்புக்கு இது டெவலப் ஆகுது, அதுக்கு அட்ராக்ட் பண்ணி வருது. அது எதுக்கு அட்டாக் ஆகிடுது. ஓகே. ஸோ அந்த எக்ஸஸ் இரிகேஷன் எக்ஸஸ் உரம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும்போது பெஸ்ட் வரும்ன்றீங்க. பெஸ்ட் அட்ராக்டிவ். ஓகே. இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்து காஸ்ட்ரால் போட்டிருக்கிறோம், பெய்ஸ் இருக்குது. அது வந்து மற்ற ஒயிட் ஃப்ளையை அட்ராக்ட் பண்ணி அதில் இதாகிக்குது. ஓகே. கிரீன் ஆர்கானிக் இது பண்ணுறது. ஓகே. ஸோ அப்போ இந்த இரிகேஷன் ஃபெர்டிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் அளவாக கொடுக்கறதுனால ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது, வேண்டிய அளவு கொடுக்கறதுனால ஒரு கண்ட்ரோல். ரெண்டாவது வந்து இங்கேயே வந்து பேரசைட் பெஸ்ட்டும் டெவலப் ஆகி, ஏன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு இந்த மல்டி கிராப்பிங் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே. ஐ திங்க் நிறைய பேருக்கு நான் விவசாயம் பண்ணணும், தண்ணி இல்லை, மண் வளம் இல்லை, இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபார்ம் வந்து தண்ணி இல்லாத இடத்துல சயின்டிஃபிக்காக இரிகேஷன் பிளான் பண்ணி டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற தண்ணியை வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஏக்கர் அடிஷ்னல் கல்டிவேஷன் பண்ண முடிகிற அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். அது மட்டும் இல்லை, டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆர்கானிக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அது வந்து எஃபர்ட் நிறைய எடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 இயர்ஸுக்கு மேலே ஏகப்பட்ட எஃபர்ட்டை போட்டு இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் வந்து சார் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த மாதிரியான சார் ஃபேஸ் பண்ண வாட்டர் ஷார்ட்டேஜிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்ம் வந்து ஒரு சிறந்த உதாரணம். சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் இந்த உதாரணம் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் உங்களோட ஜேர்னியும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் இதே இடத்துல வந்து என்ன புது டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் பண்ண மாதிரி வந்து பார்க்கலாங்க. நான் பெற்ற அனுபவம் எல்லாத்துக்கும் உங்கள் மூலியமாக எல்லாத்துக்கும் வெளியே போயிட்டு அதே சந்தோஷப்படுவேன். நான் எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லாரும் அதை உபயோகிக்கணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.